ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1/4 கிலோ கொத்தனக்கறியாக வாங்கியிருக்கேங்க. கொத்தி வாங்கியிருக்கேன். மட்டன் இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் கொத்தனக்கறியை நம்ம போட்டுக்கலாம். அது கூட இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா 3 அதையும் போட்டுக்கலாம். ஒரு பட்டை அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். வெங்காயம் மீடியம் சைஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் 2, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 5 பல்லு பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மிளகு, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை 1/4 கப்பு போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் அதே போல் 1/4 கப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. நான் எல்லாத்தையுமே போட்டு அரைக்க போகிறேன். எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். இப்போ நான் இதை நல்லா நம்ம நைஸாக அரைக்கணும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தெளித்து நம்ம அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நான் பவுல்லையே மாற்றி வச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும், கையில் அந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். பக்கத்தில் கொஞ்சோண்டு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக தொட்டு தொட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி பொறுமையாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இருக்கிற மாவில் நம்ம உருண்டை பிடிச்சிக்க போகிறோம். இப்போ வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருட்டிட்டு வந்துட்டோம் பாருங்க. இப்போ நான் ஒரு பிளேட்டில் பிரெட் கிராம்ஸ் வச்சுருக்கேங்க. அந்த பிரெட் கிராம்ஸை இப்போ கோலா உருண்டையை அதில் வச்சு நம்ம கோட்டிங் போட போகிறோம். பாருங்கள், நான் நல்லா கோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கணுங்க. எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே அதே போல் பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி நான் எடுத்து வைக்கிறேன். எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெயை நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடுறேன் பாருங்கள். பொறுமையாக போடுங்க. எண்ணெய் மேலே தெளிச்சிடக்கூடாது. பார்த்து பொறுமையாக தான் நம்ம போடணும். இப்போ நான் ஒன்று ஒன்றா போட்டுட்டேன். நம்ம ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். உடனே திருப்பி போடக்கூடாது, பிரிஞ்சு வந்துடும். அதனால் பொறுமையாக வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் பொறுமையாக திருப்பி போட்டு தான் நான் வேக வைக்கிறேன். அதனால் பொறுமையாக வெந்ததும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்தமாரி வந்ததும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பிளேட்டில் எடுத்து வச்சு சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குட்டு. இங்கே பாருங்கள், மட்டன் கோலா உருண்டை நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பவுல்லையும் நான் மாற்றி வச்சிட்டேன். பிளேட்லேயும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மாவாலாம் இல்லை, நல்லா வெந்து வந்திருக்கு எல்லாமே. அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதோட சாஸோட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.